வணக்கம்பா. வெல்கம் பேக். சரி, ஓகே. எனக்கு இன்னைக்கு மறுபடியும் தொண்டையில வந்து லைட்டா கீச் கீச்ச ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நடுவுல ஏதாவது குரல் மாறிச்சு, ஏதாவது கரகரப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். அப்புறம் லாஸ்ட் வீடியோல இன்ஸ்டாகிராம் ஐடி வரல. எனக்கு தெரியாது. எனக்கு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அக்கா வரலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சேன். ஓ! வரலையோ அப்படின்னு. நான் அந்த தடவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து டபுள் 2 ஷாட் போட்டேன். நான் ஆக்சுவலா மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். செகண்ட் ஷாட்ல வந்து இது இன்னைக்கான செகண்ட் ஷாட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். யாராவது ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே செகண்ட் பார்ட் நேத்து போட்டது பார்த்துருந்தீங்கன்னா, ஐ மீன் 21ன்னு நெனைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு மார்னிங் போட்டிருந்தேன். ஸோ அதையும் பார்த்ததுக்கு அப்புறம் இத பாருங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு புரியவே மாட்டேங்குது. என்னன்னா, ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோ அதிகமான வியூஸ் போகுது. இந்த வீடியோ பார்க்காம எப்படி ஸ்ட்ரெயிட்டாவே ஜம்ப் ஆகி இன்னொரு வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரியல. அது எப்படி? சீரிஸ்னா ஃபுல்லா பார்க்கணும்ல. கன்டினியூவஸா பார்க்கணும்ல. அது எப்படி? சரி, ஓகே, ஃபைன். அவங்கவங்களோட விஷ். நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எஸ், கொஞ்ச நாள்லயே இந்த வெப் சீரிஸ் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். நான் போடுறத பொறுத்து. நான் ஒழுங்கா வீடியோ போட்டு நான் ஒழுங்கா பண்ணேன்னா, கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிடும். சரி, எனக்கு முடியுதுன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா ஆச்சு. 1 மந்த்தா போட்டுட்ருக்கேன்னு நெனைக்கிறேன். ரொட்டீன் ஆயிடுச்சா, முடிய போகுதுன்னு நெனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபைன். 18 வந்துட்டோம். மொத்தமாவே 150 பேஜஸ் தான். ஸோ 18 தாண்டிட்டோம். அப்போ யோசிச்சுக்கோங்க இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதுன்னு. ஓகே, ஃபைன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ டேஹூக் 2 பேரும் வந்து ஹார்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நைட்டு 12 மணி சொன்னேன் இல்லையா, அந்த மிட் நைட் டைம். ஸோ அந்த டைமில் தான். ஸோ 2 பேரும் நடந்து அந்த ஹார்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ டேயாங் வந்துட்டு பார்க்குறாங்க. ரோடெல்லாம் ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்குது. பட் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அதாவது கொரியா மாதிரி இல்லை. கொஞ்சம் யூஎஸோட மைக்ரேஷன் வந்திருக்கு இல்லையா. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வந்ததுனால கொஞ்சம் அவங்களோட ட்ரெடிஷனல் படி அந்த மார்க்கெட் ப்ளேஸ் அந்த மொத்தமாகவே மாற்றி விட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே மாறி போச்சு டேயாங்க்கு பார்க்கும்போது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வராங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று ஜங்குக் கிட்ட வந்துட்டு இப்போ வந்து ஜங்குக் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகேவா அந்த இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டேயாங் வந்து ஜங்குக் கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் ஃபாரினர்ஸ் தானே, ஐ மீன் அமெரிக்கன் இங்கே வந்து மைக்ரேட் ஆனது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம், எனக்கு அது நினச்சதா கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங் இருந்துட்டு சொல்கிறாங்க, எனக்குமே கவலையாக இருக்குது ஜங்குக். இதை முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை. கொரியா மாதிரியே இல்லை, வேறு என்னமோ மாதிரி இருக்குது. நம்ம ட்ரெடிஷன் அது எங்கே போச்சு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு ஆக்சுவலாக டேயாங், நான் யூஎஸ் போயிருந்தப்போ அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்ததே கேட்டேன். பட் கொஞ்சம் தான் கேட்க முடிஞ்சுது. முழுசாக என்ன பேசுனாங்கன்னு என்னால் கேட்க முடியல. பட் அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சமாக அமெரிக்காவிலேருந்துட்டு இங்கே வந்து மைக்ரேட் ஆகி கொஞ்சமாக இவங்க நம்ம கொரியாவை வந்து அமெரிக்காவோட கேபிட்டலாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேரை வந்து இங்கே மைக்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அது மூலமாக இந்த கண்ட்ரி ஓவர்டேக் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான உடந்தையாக இருக்கிறது உங்கள் அவர் என்னோடய அப்பா கிடையாது ஜங்குக், அவங்க என் அப்பான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே மிஸ்டர் கிம், அவர் தான் இருந்துட்டு அவங்களுக்கு இந்த கண்ட்ரியை விற்றுட்டு அதுக்கு பதிலாக அவருக்கு பிரசிடெண்ட் பதவி வாங்கிக்கலான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங்க்கு வந்து அவ்வளோ கோவம் வருது அவங்க அப்பாவை நினச்சி. அப்படியே அந்த கையை வந்து இறுக்கி பிடிப்பாங்களே கோவத்தில், ஸோ அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே கண்ணிலேருந்து ஒரு பக்கமாக கண்ணீர் வடிச்சிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பற்றி யோசிக்கும்போது அவங்க அம்மா ஞாபகம் வராங்க. ஸோ அது அவங்க அப்பாவால் தானே அம்மா இறந்து போனாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேயாங்க்கு. உடனே ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துருக்க ஜங்குக்கு சொல்கிறாங்க, டேயாங், நான் இப்போ தான் கொஞ்ச நாள் இப்போ தான் கேள்விப்பட்டேன், உங்கள் அம்மா என்னை மன்னிச்சிட்டு டேயாங், அந்த டயத்தில் என்னால் அவங்க கூட இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் இருந்துட்டு அது
அது பரவாயில்ல ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணீரெலாம் தொடச்சிட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் வந்து நாட்டுக்காக தானே பண்ணுற, எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக் இருந்துட்டு டே பேபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உடனே டேயாங் பார்க்குறாங்க. திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. உடனே இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா எனக்கு சொல்வியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே டேயாங் வந்துட்டு சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்யூச்சரில் நான் எனக்கு என்னாச்சு, எனக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான், இந்த ஒரு கேள்வி போதும். டேயாங்க்கு அவ்வளோதான், ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னு எதுவுமே தெரியல. டேயாங்க்கு முடியல சார், அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. ஸோ டேயாங் வந்துட்டு தயங்கி சொல்கிறாங்க, ஜங்குக் அது 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 வந்து அது நீ தெரிஞ்சுக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு புரியுது, ஜங்குக்கு வந்து அந்த இதுலேயே வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ என்னாக போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு திரும்ப கேட்குறாங்க, சரி அதெல்லாம் விடு, என்னோடய எஃபெக்ட்லாம் வேஸ்ட்டாக போயிடல, கொரியா சேவ் ஆயிடுச்சுல்ல, அந்த நம்மளோட நாடு நமக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங் வந்துட்டு இதுக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. டேயாங் வந்துட்டு கீழே குனிஞ்சிட்டு அவங்க பல்ல வந்து அந்த லிப்ஸை வந்து நல்லா இறுக்கி கடிச்சிட்டு அழுதுடக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது டேயாங்க்கு அழுக வருது. ஸோ அழுதுடக்கூடாது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கேட்குறாங்க, சொல்ல டேயாங் என்னோடய எஃபர்ட் ஒத்து தானே அப்படின்ற மாதிரி கேட்க, டேயாங்கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. உடனே ஜங்குக்கு வந்து சரி இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேண்டாம், அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுறாங்க. ஸோ விட்டுட்டு அப்படியே கூப்பிட்றாங்க, பேபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. டேயாங் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் அழுகையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, டே அது அது வந்து அந்த வைப்ரேட்டர் என்னது அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க டக்குன்னு. என்ன கேட்ட குக்கு என்ன கேட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் அன்றைக்கி போகும்போது பேக் தூக்கிட்டு வந்தான், அப்போ அதில் நிறைய பொருள் இருந்துச்சு, அப்போ அதில் அந்த வைப்ரேட்டரும் இருந்துச்சு, பட் நான் அதை தொடக்கூட இல்லை, பட் எனக்கு அதை பார்க்கும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து இன்னசென்ட்டாக கேட்க, உடனே நம்ம டேயாங் இருந்துட்டு இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. அந்த என்ன சொல்கிறது, இது என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரில. அப்படியே சிரிப்பு வேறு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து திரும்ப கேட்குறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டேயாங் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து அதுக்கு வந்து அதுதான் இருக்கும் என்ன அது வந்து குக்கிங் யூஸ் பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு சமைக்கிறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க, ஸோ அதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸைட் ஆகிடுறாங்க. குக்கிங்கா, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்போ நீ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அதை வச்சு எதோ செம்மையாக நம்ம செய்கிறோம் சரியா, செஞ்சு சாப்பிட்றோம், நான் உனக்கு செஞ்சு தரேன் சரியா டேயாங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் பார்க்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வச்சு செய்ய போகிறோம். ஆமாம், அதை வச்சு செய்ய போகிறோம். நீ இருக்கும்போது அது தேவைப்படாது ஜங்குக். என்னது அப்போ ஐ மீன் நான் சொல்ல வந்தேன்னா, நீ தான் நல்லா குக் பண்ணுவியே, அது வந்து எதுக்கு அதெல்லாம் அது சொல்ல வந்தேன். சரி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போகணும் பேபி சொல்ல போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, டேயாங் வந்துட்டு போகணும் எங்கள் அம்மா கிட்ட, ஐ மீன் எங்கள் அம்மாவோட கல்லறைக்கு போகணும், அவங்கள கொஞ்சம் பார்க்கணும், கூட்டிகிட்டு போவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு மறுவார்த்தை பேசல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ ஜங்குக்கு என்ன யோசிக்கிறார், அவர் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, அவருக்கு வந்துட்டு அது வந்து கஷ்டமாக இருக்குது, டேயாங் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அம்மாவை இழந்துட்டு அப்படின்றது வந்து ஜங்குக்கு புரியுது. ஏன்னா ஜங்குக்குமே வந்து அம்மா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த கஷ்டம் வந்து அவருக்கு புரியும். கரெக்டாக ஜங்குக்கு 5 வயசு, அவங்க அண்ணனுக்கு 12 வயசு, அவங்க அம்மா இறந்து போனப்போ, அப்போ கடைசியாக வந்து ஜங்குக்கு வந்து அவங்க அந்த கல்லறைக்கு அந்த சைடு போனது. அதுக்கப்புறமா அவர் அந்த பக்கமே போகல. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து அவங்க அம்மாவை வெறுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அவங்க அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டமாக இருக்கும் போனால் அப்படிங்கிறதுனால போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தார். பட் இப்போ டேயாங் கேட்குங்காட்டி டேயாங்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ஜங்குக்கு ரெடியாக இருப்பார் இல்லையா. ஸோ டேயாங்காக நான் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே அவரே தைரியத்தை வச்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஜங்குக்கு அப்பாவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது
அவங்க அண்ணன் தான் வந்து அவங்க அப்பாவாக இருந்து அவங்கள வளர்த்தது. ஸோ 12 வயசுலேருந்து இவருக்கு 5 வயசு. ஸோ அப்போலேருந்து தன்னை வந்து அண்ணன் தான் வந்து அப்பாவாக இருந்து வளர்த்தது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படின்னாலே அவருக்கு அண்ணன் தான் ஞாபகம் வரும். ஸோ அவரும் போனதுக்கப்புறமா ஸோ அப்படி அம்மாவாக இருந்த அண்ணன் வந்து இறந்து போனப்போ ஜங்குக்கு வந்துட்டு எப்படியாவது அவங்க அண்ணனுக்கான நியாயத்தை வாங்கி கொடுத்துடணும், அவங்க அண்ணனை கொன்னணும்னு முடிவு பண்ணார். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி டேயாங் தான் அப்படின்னு தெரிய வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி டேயாங் அது இல்லை அப்படின்னு பின்னாடி தெரிய வந்தப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஸ்டேட்டில் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கார். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அவ்வளோ விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்திருக்காரு இல்லையா. ஸோ அவருக்கு தெரியும் அதனால் டேங்கோட பெயின் என்னென்னு. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இப்படி ஒட்டிட்டு வரதுக்குள்ளே அப்படியே வந்துடுது, அந்த கல்லறை வந்துடுது. ஸோ அவங்க இறங்கி போகிறாங்க. டேங் வந்துட்டு கரெக்டாக போய் அவங்க அம்மாவோட கல்லறை முன்னாடி அப்படி கீழே உட்காந்துடுறாங்க, முட்டி போட்டு உட்காருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உட்காந்துடுறாங்க. உட்காந்து அவங்க அம்மா கல்லறையை பார்த்துட்டு ஹாய்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணல, நான் என்னோடய லவ் உங்ககிட்ட காமிக்கிறேன், நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி உடஞ்சி போய் அழுது பேசுகிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் அவருக்கு ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகாது. அது அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது டேயாங் அழுகிறத பார்க்கப்போ. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவர் அமைதியாக நிற்கிறாரு, பக்கத்துலேயே பின்னாடி நிற்கிறாரு. டேயாங் வந்துட்டு டக்குன்னு திரும்பி ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்து அவங்க பக்கத்தில் வர மாதிரியே முட்டி போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ உட்கார வச்சுட்டு மறுபடியும் உங்கள் அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் தான் போயிட்டீங்க. என்னாலும் பரவாயில்லம்மா, இப்போ நான் ஒத்துக்கிறேன், நான் ஜங்குக்கு தான் விரும்புகிறேன், நான் அவரை தான் காதலிக்கிறேன், நான் உங்ககிட்ட ஒத்துக்கிறேம்மா. அது மட்டும் கிடையாதும்மா, நீங்கள் என்னை அப்படியே நீங்கள் நானாக ஏற்றுக்கிட்டீங்க. உங்கள் பையன் இன்னொரு பையனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சப்போ கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை, என்னை அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு எனக்கு எவ்வளோ தூரம் நன்றி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா. அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சப்போ இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனாக இருந்தேன். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டேயாங்கோட கையை எடுத்து அவரோட கை மேலே வச்சு அதை அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால சொல்லி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து திரும்ப அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் இது சொல்லியே ஆகணும்மா, இது ரொம்ப நல்ல மனுஷம்மா, இப்படி ஒருத்தங்க கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா. என்னெல்லாம் யாரும் லவ் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் அப்போ தான் வந்தார், என்ன அவ்வளோ பாசமாக அன்பாக என்னை அவ்வளோ காதலிக்கிற ஒரு மனுஷன் கிடைக்க நான் நிஜமாலுமே கொடுத்து வச்சுருக்கணும்ல. ஆனால் உங்களால் தான் பாவம், இனிமேல் வர பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கை வந்து அப்படி திரும்பி டேயாங்கோட ஹெட்டு வந்து அப்படி ஷோல்டரில் ஒருத்தவங்க படுத்திருந்தா நம்ம திரும்பினா நம்மளோட லிப்ஸ் வந்து அவங்களோட ஹெட்டில் படும் இல்லையா. ஸோ அப்படியே திரும்பி அவங்களோட தலைக்கு உச்சந்தலையில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஜங்கு கொடுத்துட்டு அவங்களோட இன்னொரு கையை எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் பார்த்துட்டு படுத்துட்டு அழுகிறாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த ஷோல்டர் ஈரமாக்குறது எல்லாம் ஃபீல் ஆகுது. ஸோ டேயாங் வந்து அப்படி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் யூமா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சா சந்தோஷப்படுறேம்மா, உங்களை இந்த இடத்துல வந்து யாருமே உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க, யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, நீங்கள் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது நினைக்கும் போது சந்தோஷமாக தாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஜங்குக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு கிடைக்காத ஒரு அம்மா பாசம் வந்து டேயாங்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ நாள் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து டேயாங்கை நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஜங்குக். ஸோ ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் இப்படி அழுதுட்டுருக்கிறது பிடிக்கல, டேயாங்கை சிரிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து இப்போ வந்து டேயாங் ஃபேஸில் அந்த ஒரு ஸ்மைல் பார்க்கணும், அந்த பியூட்டிஃபுல்லான அழகான அந்த ஒரு பாக்ஸி ஸ்மைல் இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக ஜங்குக்கு இப்போ பார்த்தே ஆகணும். ஸோ ஜங்குக்காக்கு வந்து எப்படின்னா அந்த ஸ்மைலை பார்த்தா தான் அவங்க நாளே வந்து தொடங்கின மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோ அழகான அந்த ஒரு ஸ்மைலை பார்க்கறதுக்காக ஜங்குக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க.
பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன்டா. தீபாவளி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னொருத்த வெடி வெடிச்சிட்டு இருக்கிறான். இன்னொருத்த பக்கத்து வீட்டில் இருந்து இதை டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு வேலையே இல்லை போல. கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு என் குரல் மட்டும் கேளுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜங்குக்கு வந்து டேங்கோட ஃபேஸில் அந்த ஸ்மைலை பார்க்கறதுக்காக இன்னும் வேணும் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ அழகான அந்த ஸ்மைல் பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டக்குன்னு வந்து அந்த அந்த புதைச்சிருந்த இடத்துல கல் வச்சுருப்பாங்கள்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஸோ அந்த கல் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, மாமியாரே அப்படின்னு கூப்பிட்டு டக்குன்னு திரும்பி அவங்க வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. மாமியாரா என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு இது பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியாரே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க? என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க? உங்கள் பையன் என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா? நான் என்னடா கேட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பையன் என்கிட்ட 5 பசங்க வேணும், 2 கோழி வேணும்னு கேட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேங்க திரும்பி 5 பசங்க 2 கோழியா? நான் இப்போ ஜங்குக்கு அதை கேட்டேன், நான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. உனக்கு தெரியாது டேங்கா, நீ கேட்ட நிஜமானுமே கேட்டேன். 5 பசங்க வேணும், 2 கோழி வேணும்னு கேட்டேன். அது கோழி ஜங்குக்கு, அது கோழி கிடையாது, அது பேர் ஃப்ளமிங்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு அது என்னமோ ஆனால் கேட்டான், 5 பசங்க 2 கோழி கண்டிப்பாக கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங்க வந்து சிரிச்சிடுறாங்க. அந்த ஜங்குக்கு வந்து சிரிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டேங்கோட கையை எடுத்து விரலுக்கு விரல் நடுவில் விரல் வச்சு கையை வந்து இன்டர்லாக் பண்ணி பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு டேங் வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேங்கோட அம்மா கிட்ட, அதாவது அந்த கல்லறைக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து நான் டேங் முன்னாடி முட்டி போட்டு என் கையில் ஒரு ரிங்கை வச்சுக்கிட்டு நான் உங்கள் பையனை என் கூடயே கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்து திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஓகே புதுசு மாதிரி பேசுகிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை, என்றைக்கு ஒரு நாள். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு ரிங்கு இல்லை, ஆனால் நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரிங்கை வாங்கிட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடணும், என் கூடவே நான் வச்சுக்கணும். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது மாதிரி கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் எடுத்து நான் டேங்கிட்ட கொடுக்கணும். இந்த உலகத்துலேயே அவன் தான் சந்தோஷமான பையன்ற மாதிரி நான் அவனை பார்த்துக்கணும். ஒரு நாள் நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நம்ம டேங் ஃபேஸை பார்த்தா சிரிப்பு அழுகை ரெண்டுமே வருது. ஆக்சுவலாக இப்படி சொல்கிற சந்தோஷத்தில் ஒரு சிரிப்பு அழுகும் சேர்ந்து வருது. ஸோ அந்த மாதிரி வருது. ஜங்குக்கோட செஸ்ட்லேயே ஒரு அடியை போட்டு நல்லா ஜோக் பண்ணுற ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு வந்துட்டு ஏ யார் ஜோக் பண்ணா, நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேஸை வந்து சீரியஸாக வச்சுக்கிறாங்க. டேங் வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக் நீ நிஜமானுமே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம், இதில் என்ன சந்தேகம், கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். கேட்ட மாதிரி 5 குழந்தை 2 ஃப்ளமிங்கோ கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி 2 பேரும் வந்து பேசிட்டு ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகிட்டு அப்புறம் ஜங்குக்கும் டேங்கும் திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, டேங் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக தங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே போகமோட வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த குதிரை நிற்குது. 2 பேரும் குதிரையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜங்கு கீழே இறங்கிட்டு டேங்கு கை கொடுத்து கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ இறக்கி விடும்போது கேட்குறாங்க, நீ இங்கேயா தங்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்க. டேங் இருந்துட்டு கீழே இறங்கி நின்றுட்டு சொல்கிறாங்க, ஆமாம் நான் இங்கே தான் தங்க போகிறேன். உங்களுக்கு தெரியுமா நம்ம போகமோட ஃபேமிலி அவ்வளோ நைஸ், அவங்க எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் கதவை தட்டாமலே டோர் ஓப்பன் ஆகிடுது. ஸோ உள்ளேருந்து போகம் தான் வராங்க. போகம் வந்து ஷர்ட் போடாமல் வந்திருக்காங்க, அதாவது பாதி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஷர்ட் போடாமல் வந்திருக்காங்க வெளியில். இது பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து டக்குனு டேங்கை பிடிச்சி அவரோட நெஞ்சோட சாய்ச்சி அப்படியே பேச மறைச்சிக்கிறாங்க. பார்க்கக்கூடாது, ஷர்ட் போடாதது டேங் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி மறைச்சிக்கிறாங்க. மறைச்சிட்டு போகம் பார்த்து எரும மாடு போய் ஷர்ட்டு போட்டு வாடா, ஷர்ட்டு போட முடியாது அப்படி வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகம் வந்து ஷர்ட் போட போயிடுறாங்க. டேங் வந்துட்டு
ஜங்குக்கு என்ன விடுங்க. நீங்கள் அன்றைக்கி 2 பேரும் விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, அன்றைக்கி 2 பேரும் ஷர்ட் இல்லாமல் தானே இருந்தீங்க ஃபைட் பண்ணும்போது. அப்போ தான் நான் பார்த்துட்டேனே, இப்போ என்ன வந்துச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி டக்குன்னு டேங்கோட குனிஞ்சு டேங்கோட காது கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, நீ நீ என்னோடது மட்டும்தான் பார்க்கணும், வேறு யாரோடதையும் பார்க்கக்கூடாது, புரிஞ்சதில்ல அப்படின்ற மாதிரி கேட்க டேங் வந்து அவங்க நெஞ்சில் படுத்துட்டு டிங்கு டிங்குன்னு தலையாட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்கேப் பண்ணோடனே நம்ம போகம் வந்து ஷர்ட் போட்டு வெளில வந்துடுறாங்க. வந்தோடனே போகம் வந்து ஜக்குக்கு முன்னாடி நின்று குடிஞ்சு நான் மன்னிச்சிடுங்க சார், நான் அப்படி பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்து சிரிப்பு வருது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே முதலும் கடைசியமாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இவன் முன்னாடி ஷர்ட் இல்லாமல் வந்தோன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சி போடுவேன் படுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங் வந்து சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஐயோ அச்சோ க்யூட்டு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க டேங்கிட்ட. டேங் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி டேங் திரும்பி பார்க்குறாங்க. நீ இங்கே தங்குறதுக்கு பதிலாக நீ என் வீட்டில் கூட வந்து தங்கலாம். என் வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் பார்த்தியா, யாரும் என் கூட இல்லை. நீ நினச்சா வந்து என் கூட ஸ்டே பண்ணிக்கலாம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி கேட்க டேங் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு வேளை யாராவது கேப்டனோட வீட்டில் வந்து ஒரு சாதாரண சோல்ஜர் ட்ரெயினி தங்குவாங்களா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் வந்துட்டு இப்படி மூஞ்சி வந்து பவுட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ சோகமாக வச்சுட்டு சரி என்னமோ சொல்கிற, நீ சொல்கிறதுனால ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டேங் திரும்பி போகம் பார்க்குறாங்க. போகம் வந்து வேறு பக்கம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் டேங் வந்து இதுதான்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஓடி போய் பக்கத்தில் நிற்கிற ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து டக்குன்னு ஒரு பேட்ச் மட்டும் வச்சுட்டு எடுத்துடுறாங்க. ஜங்கு வந்து டேங் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் பாய் சொல்லிட்டு டேங் வந்து ஒரு உள்ளே போயிட்டாங்க. ஜங்குக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு 2 பேரும் ஒரே ரூமில் தானே தனி பெட்டில் இருக்காங்க, போகமும் டேங்கும். ஸோ வந்துட்டு போகம் வந்து டேங் கிட்ட சொல்கிறாங்க, அப்பாடா ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. டேங் வந்துட்டு ஆமாம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அது மொத்தமாக உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி போகம் சொல்ல போகம் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் இதோட கடமை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் போகம், ஏன் உன்னோட கண்ணெல்லாம் செவந்திருக்கு, அழுதியா அப்படின்ற மாதிரி கேட்க போகம் வந்துட்டு அது அது அப்படி இல்லை, எனக்கு ஏதோ அலர்ஜி ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவுந்தடிச்சு போகம் படுத்துடுறாங்க. டேங்கும் பெருசாக எதுவும் கண்டுக்கல, அவர் போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஸோ படுத்துட்டு டேங் வந்து யோசிக்கிறாங்க, நீங்கள் நடந்தது எவ்வளோ நடந்துருச்சு இன்றைக்கி நாளில், ஒரு வழியாக எல்லாமே செட் ஆகிடுச்சு, எல்லாமே ஒருபடியே நார்மல் ஆகிடுச்சு, நானும் ஜக்குக்கும் சேர்ந்துட்டோம், எல்லாத்தையும் மொத்தமாக பழையபடி மாறிடுச்சு, வாழ்க்கை ஹாப்பியாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது, வைப்ரேட்டர். ஜக்கு கேட்டார் இல்லையா வைப்ரேட்டர் எதுக்குன்னு, ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் அதை நான் எப்படி பேக்கில் போட்டேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஒருவேளை முந்தின நாள் நைட்டு யூஸ் பண்ணிட்டு மறந்து போய் பேக்கில் போட்டு எடுக்க மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் அந்த காலேஜுக்கு கொண்டுட்டு போகிறேன் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது, தெரியாமல் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அவங்க பட்டு தூங்கிடுறாங்க. ஓகேடா, ஸோ நான் இன்றைக்கி இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு பாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நான் இவ்வளோ போட்டதே பெரிய விஷயம், கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ அதனாலேயும் தான். ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பை நாளைக்கு மீட் பண்ணலாம். டாட்டா.